வணக்கம். நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல தோட்டத்திலயோ ரொம்ப சாதாரணமா பாக்குற செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா? ஆனா அந்த பூவுக்கு பின்னால ஒரு தேசத்தோட பெரிய கதை ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஒரு சிம்பிளான பூ எப்படி ஒரு நாட்டோட அடையாளமா மாறுச்சுங்கிற சுவாரஸ்யமான கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு பூவை எப்படி ஒரு நாட்டோட சின்னமா ஆக்க முடியும்? இது வெறும் பூவோட கதை மட்டும் இல்ல. ஒரு புதுசா உருவான நாடு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை எப்படி தேடிச்சுங்கிற ஒரு வரலாற்று பயணம் இது. வாங்க, அந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து போலாம். முதல்ல இந்த பூவோட அதிகாரப்பூர்வமான பேரை தெரிஞ்சுக்குவோம். மலாய் மொழியில இத புங்காராயா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்பீரமா இருக்குல்ல? சரி, இந்த பெயர் எப்படி ஒரு நாட்டின் தேசிய மலர தேடுற படலத்தோட சம்பந்தப்பட்டுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 1958ஆம் வருஷம் மலாயாவுக்கு அப்போதான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஒரு புதிய தேசம், புது கனவுகள். அப்போதான் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு தேசிய மலர் வேண்டுமேன்னு ஒரு யோசனை வருது. இந்த முக்கியமான பொறுப்பை அப்போதைய விவசாய அமைச்சகத்துக்கிட்ட கொடுக்கறாங்க. அவங்களும் உடனே வேலையில இறங்கிட்டாங்க. சொல்லப்போனா இது பூக்களுக்கு நடந்த ஒரு அழகு காங்கர்ஸ் மாதிரி. விவசாய அமைச்சகம் 7 அழகான பூக்களை பரிந்துரை செஞ்சாங்க. செம்பருத்தி, ரோஜா, மல்லிகை, தாமரைன்னு ஒவ்வொன்னுமே ஒன்னே ஒன்னு மிஞ்சுற அழகு. இதுல எது தேசிய மலர் பட்டத்தை ஜெயிக்க போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருந்துச்சு. இவ்ளோ பூக்கள் போட்டியில இருந்தாலும் அந்த மகுடம் ஒருத்தருக்கு தானே கிடைக்க முடியும். கடைசியில ஒரு பூவை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த தேர்வு ஏனோதானோன்னு எடுக்கப்படல. ரொம்ப யோசிச்சே பல நல்ல காரணங்களோட எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அது. சரி, செம்பருத்தி ஜெயிக்க என்ன காரணம்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான 3 காரணங்கள். 1, இந்த பூ நாட்டுல எல்லா இடத்துலயும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச பூவா இருந்துச்சு. 2வது, இது வருஷம் முழுக்க பூக்கும். அதாவது நாட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சியையும் உற்சாகத்தையும் காட்டுற மாதிரி. எல்லாத்துக்கும் மேல 3வது காரணம் என்னன்னா, அந்த சமயத்துல வேற எந்த நாடும் செம்பருத்திய தேசிய மலரா அறிவிக்கல. அதனால மலேசியாவுக்குன்னு இது ஒரு தனித்துவமான அடையாளமா அமைஞ்சுது. கடைசியா அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளும் வந்துச்சு. ஜூலை 28, 1960. அன்னிக்குதான் மலேசியாவின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரெஹ்மான் அவர்கள் புங்காராயாவ, அதாவது நம்ம செம்பருத்திய, அதிகாரப்பூர்வமா நாட்டின் தேசிய மலரா அறிவிச்சாரு. அன்னைக்கு ஒரு பூ வெறும் பூவா இல்லாம ஒரு தேசத்தோட சின்னமா மாறுச்சு. ஓகே, செம்பருத்தியை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ அந்த பூவுக்குள்ள அப்படி என்ன சிறப்பு இருக்கு? ஏன் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல அந்த பேர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். பூங்கா ராயா. மலாய் மொழியில பூங்கானா பூ, ராயானா கொண்டாட்டம் அல்லது பெருமை. ஆக கொண்டாட்டத்துக்கான மலர். இது பல இன மக்கள் ஒற்றுமையா வாழ்ற மலேசியாவோட கொண்டாட்ட மனப்பான்மையை குறிக்குது. பேர்லயே எவ்வளவு பெரிய அர்த்தம் பாத்தீங்களா? இந்த பூவோட ஒவ்வொரு அம்சமும் ஒரு கதை சொல்லுது. அதோட அடர்த்தியான சிகப்பு நிறம் மலேசிய மக்களோட தைரியத்தையும் ஆற்றலையும் குறிக்குதா. அதை விட முக்கியமா அதோட 5 இதழ்கள், அதுதான் இந்த தேசத்தோட அஸ்திவாரம். அதாவது ருக்குன் நெகாராவோட 5 கொள்கைகளை அந்த 5 இதழ்களும் குறிக்குது. எவ்ளோ அழகா நாட்டின் தத்துவத்தை ஒரு பூ மூலமா சொல்லிருக்காங்க இல்லையா? ஒரு சின்னமா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இந்த புங்காராயா எப்படி நவீன மலேசியாவோட அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிச்சுன்னு இப்ப பார்க்க போறோம். இந்த சின்னம் வெறும் படத்திலேயோ கொடியிலேயோ மட்டும் இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கு. உங்க பர்ஸை திறந்து பாருங்க. நம்ம ரிங்கிட் நோட்டுகள்லயும் நாணயங்கள்லயும் புங்காராயாவை பார்க்கலாம். அரசாங்கத்தோட சின்னங்கள், நேஷனல் டே கொண்டாட்டங்கள்னு எங்க பார்த்தாலும் மலேசியாவோட பெருமையா இந்த பூ தான் ஜொலிக்குது. பாத்தீங்களா? 7 போட்டியாளர்கள்ல ஒன்னா ஆரம்பிச்ச ஒரு பூவோட பயணம் கடைசியில ஒரு தேசத்தோட இதயத்துக்கே போயிடுச்சு. இது வெறும் செம்பருத்தியோட கதை இல்லைங்க, இது மலேசியான்ற ஒரு தேசத்தோட கதை. ஒவ்வொரு சின்னத்துக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கும். புங்காராயா நமக்கு ஒற்றுமையையும் தைரியத்தையும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற சின்னங்கள், அது எதுவா வேணா இருக்கலாம், அது உங்களுக்கு என்ன கதைய சொல்லுது? இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நிறைவு செய்றேன்.